மொதல் ஜாயின் பண்ணி வந்த 10 நாள்லாம் நடிப்புனா என்ன நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு போறோம், இந்த மிரர் முன்னாடி போய் நடிக்க இதான் ஆக்டிங், அது கிடையாது. அதெல்லாம் எல்லா ஃபேஸையும் பார்த்தாரு, என்ன எந்திரினாரு. சார் எனக்கு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சொன்ன சார், தம் அடிக்க தெரியாது சார். ஓகே, என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் சார். ஒரு வாரம் ஃபுல்லாக அடிக்க ட்ரை பண்ணி அதனால் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி, டேய் நீ ஏன்னா சினிமா நடிச்சா இப்போ சீக்கிரத்தில் இந்த சமீபத்தில் நடிச்சா அப்படின்னாரா. இவருக்கு அப்படி தெரியும், நம்ம அவ்வளோ பெருசாக சாரி இல்லையே. ராபர் படத்திலே தம் அடிச்சு நான் மயக்க போட்டேன். அங்க போய் 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே அப்படியே புடிச்சிட்டாங்க அவரை. அந்த இடத்துல வில போயிட்டாரு. சத்யா இழு பாரு, ரொம்ப உள்ள விட்டு பண்ணா எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி வச்சிருப்போமா, அந்த மாதிரி தான் தம்மு. சிறு டேரக்டர் போய் மாட்டினேன், அடி அடிடா நடிக்க வேண்டாம், தம் அடிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னடா அந்த கட் ஆக்ஷன் சொல்லலாமா வேண்டாமா, ஏன்னா எங்க பாஸ் இருக்காரு, எனக்கு பயம் இருக்கு, என்னால உட்கார கூட இல்ல. ஒரு செவுரை உடச்சி கீழே வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஹைட்ல இருக்கிற செவுரு. நாங்க நினைச்சோம் பெட்ல தான் போறோம், ஜாலியா இருக்கும். பார்த்தா ஃபுல் அட்டை பாக்ஸ், சரியான ஒலி. வெளியே சொன்னா மிதிப்பாங்க. இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷனா போறோம். என்னன்னா, ஆளுக்கு ஒரு கதை சொல்ல போறீங்க. ஏதாவது ஒரு படம் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கலாம். நம்ம எல்லாம் 4 பேர் சேர்ந்து விளையாட போறோம். இது வந்து என்னன்னா செக்மெண்ட், கதை சொல்லி படம் பேரை கண்டுபிடி. கதை சொல்ல போறோம், அந்த படம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 4 பேருமே ஆளுக்கு ஒரு கதை சொல்லணும். ஆனா அது என்ன படம், படத்துல ஹீரோ பேரோ எதுவுமே சொல்லக்கூடாது, கதையை மட்டும் சொல்லணும். அது என்ன படம் கண்டுபிடிக்கணும். டைரக்டர் வச்சு சொல்லணும், ஏன்னா நீங்க தான் கதை சொல்றாங்க. தமிழ் படங்கள் வாட்டர் வேணுமா, பிரேக் எடுத்துக்கலாமா? ரெடியா? கதையா நீதான்ப்பா கதை. உலகத்திலேயே இந்த கதை சொல்றதுக்கு பயப்படுற நீங்க அங்கிருந்து ஆரம்பிங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நல்லா இருக்குப்பா. இப்பதான் தெரியுது கதை சொல்றது எவ்வளவு கஷ்டமான. இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. பட் என்னன்னா, எனக்கு இப்ப டக்குன்னு எதுவும் தோணல. பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இப்ப அது ஒரு ஆல் டைமா பிடிச்ச படம். ஒருத்தர் வந்து ஒரு குழி தோண்டிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்து ஒரு அப்படியே பேய்கிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே, இல்லடா இவன் செத்து போயிட்டான், எடுத்து நான் புதைக்க போறேன். செத்து போயிட்டானா, ஏம்னா புதைக்க போறீங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு இது கேட்பாங்க. அவனுக்கு ஒரு டவுட் ஆயிடும், என்னடா இவன் செத்து போயிட்டான், ஈஸியா அவனை புதைக்க போறான்னு சொல்றாங்கன்னு ஒன்னு. சரி புதைச்சிட்டு இவன் என்ன பண்ணுவான், சரி ஓகேண்ணா, அவன் என்ன சொல்றான்னா, தற்செயலா ஆக்சிடென்ட் ஆகிட்டு செத்துட்டோம்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி நடக்கிறதுனால, ரிமோட் ஏரியாஸ்னால அங்கே எதுவுமே ஒரு ஆக்சஸ் இருக்காது, எதுவுமே சொல்றேன். சரி ஓகேண்ணா, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணவா அப்படிமா. இல்லப்பா நானே பாத்துக்கிறேன், பாவம் அப்படின்னு நீ போயிடு அப்படிமா. இவன் அங்கே போய் என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல போய் சொல்லி கொடுத்துருவான். ஒரு இடத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கொடுத்துருவான். சொல்லி கொடுத்தோன்னா அவரை பிடிச்சி வச்சு விசாரிப்பாங்க. விசாரிக்க யாருக்காவது ஏதாவது ஐடியா வருதா? இந்த கதை பயங்கர இன்டென்ஸா இருக்கேப்பா, இதுதான் இந்த டைரக்டர் கதை கேட்க கூடாது, ரொம்ப இன்டெலெக்சுவல் ஃபில்மா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ரொம்ப சிம்பிள் படம் தான். எனக்கு இது பார்த்தானே டக்குன்னு நமக்கு இந்த கல் கிளாசிக், இந்த மயில குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த படம் அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இல்ல நான் அது சொல்லிடுறேன், அது தப்பா. மயில குழி தோண்டி புதைச்ச கதை தான். எனக்கு அது ரீசெண்டா ரொம்ப எப்பம்லாம் மென்டலா டிஸ்டர்பா இருக்குமோ, ஆமா சூப்பர். நானே என்ன அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். கடைசி விவசாயி, அப்பா கரெக்டா பிடிச்சிட்டேன். இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், ஓகேயா? ஒரு நல்ல லக்ஸரியான லைஃப் வாழ்ற ஒரு ஹீரோ, அப்பா வந்து அந்த ஊர் தலைவர் மாதிரி, ஓகேயா? சொந்த வீட்லயே சூழ்ச்சி பண்ணி அந்த சொத்தெல்லாம் பிடிங்கிடுவாங்க. ஹீரோ வேற வழி இல்லாம கொட்டை வயல்ல போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். வயல்ல அவர் படிக்கிற டைம்ல சம்பாரிச்சு வச்ச ஒரு நிலத்துல உழுது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய கல்குவாரி என்னவா மாறுது, கிரானைட் மலையா மாறும். படையப்பா. எஸ், எத்தனை டைம் பார்த்தாலும் வேற லெவல். இது கமர்ஷியலா சொல்லணும் சார், எப்படி வேணா சொல்லுங்க, ஆனா நான் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி மட்டும் சொல்லுங்க போதும். ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு சென்னை சிட்டிக்கு போய் அங்க டானா வர ஒரு பையனோட ஒரு கதை. அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு அவரையே போட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்து எப்படி இருக்கோம், மெட்ரோல வந்த மதிய மாதிரி இருக்கு. ஆமா இல்ல ஓகே. கிராமமா ஏரியாவா? சென்னை சிட்டின்னு சொல்றேன். சிட்டிக்குள்ளே தானே? சென்னைக்குள்ளதான். இது அதான் சாரி, இது புதுப்பேட்டையா இருக்கும். கிராமம்னா தான் என்ன கிராமமா? யூரியா கிராமத்துல இருந்து வந்து ரொம்ப ஜாலியான படம். என்ன
கிராமத்துல ஹீரோ வந்து கிராமத்துல ரொம்ப வெகுலியா சுத்தின்னு ஒரு கேரக்டர், ஜாலியா அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் வாங்கி போட்டு அம்மா கூட வாழ்ந்துருக்கிற ஒரு கேரக்டர். அவனுடைய சித்தப்பா வந்து ரொம்ப கொடுமைக்காரரு. இவனை அடிச்சு நிமித்தின்னு ஒரு பாட் பண்ணி ஒரு கட்டத்துல சாவச்சிருவாங்க. சித்தப்பாவை போட்டுருவாங்களா? சித்தப்பா வந்து இவனை சாவச்சிருவாங்க. சாவச்சோடனே பேரலா இந்த சைட்ல பார்த்தோன்னா சிட்டில ஒருத்தர் ஜாலியா சுத்தின்னு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. கல்யாணம் ரெடி ஆயிட்டு இருக்க போது போற வேலை என்ன ஆகுது, சின்ன பைக் ஆக்சிடென்ட்ல இவரு செத்து போயிட்டாரு. இவரு செத்து போயிட்டா இவரு உடனே ஐயோன்னு பார்த்தா 2 பேரும் இவர் செத்து போயிட்டா உடனே ஆவி வந்து மேலோகத்துக்கு போயிடுது. அதிசய பிறவி ரொம்ப ஜாலியா படுத்த படம். ஆளெல்லாம் பார்த்து நான் சாதாரணமா நினைச்சிட்டேன், இந்த காஸ்டியூம் எல்லாம் பார்த்து அதிசய பிறவி லெவலுக்கு வச்சிருக்கீங்க. இல்ல எனக்கு இவரை பிடிக்கும், செந்தாமரை ரொம்ப பிடிக்கும். செந்தாமரை அப்புறம் வி.கே. ராமசாமி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வி.கே. ராமசாமி சார் சரி, செந்தாமரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது இன்னை வரைக்கும் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி சினிமாவில் யாருமே இன்னும் மாட்டவே இல்லை. பட் இந்த படத்துல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பேக் ட்ராப் எல்லாமே கேட்டாங்க. ரைட்டு, இதுலயே நம்மள ஏதாவது இந்த ஃப்ரெண்டு லவ் மேட்டர் மேல டைலாக் கொடுத்து அது சொல்லணும் பொழுதுன்னு நினைச்சிருந்தேன். அப்போ பாண்டி சொன்ன விஷயம் அதான், ஆனா நீங்க பேசவே கூட படத்துல. ஆமா, இதே நினைச்சு இந்த படத்துல டைலாக் ஸ்பெஷல் பேச நீங்க அமைதியா இருங்க, நான் சொல்லும்போது மட்டும் வாய் தரங்க, சொல்ல தேவையில்லாம வாய் தரக்காதீங்க அப்படின்ட்டாப்புல. அப்போ அமைதியான்ட்டேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது ஒரு டேரக்டர் வந்து அவன் விஷன் இருக்கு பாத்தீங்களா, டேரக்டரோட விஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஓ ஆமால, என்னுடைய பொட்டன்ஷியலை காட்ட வேண்டிய பிளேஸ் இது. ஒரு ஆக்டரா நான் இங்கே இதெல்லாம் பண்ண வேண்டியும், இந்த ஆக்டரா இந்த கேரக்டர் இங்கே பண்ணலாம் இருக்கும், இதை மட்டும் பண்ணுங்க போதுன்ற மாதிரி அந்த மீட்டரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ புரிஞ்சுக்கினேன், நம்ம பேசுறது மேட்ரு கிடையாது, நம்ம பழகுறது மேட்ரு கிடையாது, நம்மள டேரக்டர் என்ன விஷயத்தில் வச்சு பார்க்குறானோ ஒரு டேரக்டர்கிட்ட நம்ம ஃபுல்லாக ஒப்படைச்சோம் வச்சுக்கோ, அவன் பார்த்துப்பான் நம்மள, அந்த கேரக்டருக்கு என்ன தேவைடோ அவன் பார்த்துப்பான். அப்படின்னு இந்த படம் எனக்கு ரொம்ப சூப்பராக கற்றுக்குச்சு. இதுக்கப்புறம் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய படம் வந்தது, ஃப்ரெண்டு ரோல் அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் நான் ஆசைப்பட்ட ரோல் பண்ணிருக்கேன்ல, நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து ரசிக்கணும் கொஞ்ச நாள். அட்லீஸ்ட் என்னோட இமேஜை நான் பார்த்து கொஞ்சம் ஆனந்தப்படணும்னு நினைக்கிறேன். அந்த ஆனந்தம் அட்லீஸ்ட் ஒரு வாரமா என் மனசுல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நடிக்கலாம், மறுபடியும் வருவாங்க சார், சென்னை ரோல் சார், இந்த ஹீரோ. அது நேற்று ஒரு படம் பேசினாங்க தலைவா, மன்சூர் அலிகான் ஃப்ரெண்டு சார். அது மன்சூர் அலிகான் ஃப்ரெண்டா என்னையா சொல்றீங்க? ஆமாங்க சார், ஹீரோ வந்து ஒரு இப்போ இருக்காங்க, இப்போ ஒரு எங்க வந்திருக்கவங்க. ஓகே, நான் அவருக்கு ஃப்ரெண்டு போடுவாங்கன்னு சொல்லி கேட்டுனே இருக்கேன், எத்தனை நாள் எல்லாம் கேட்டுருக்கேன். சார் நீங்கள் மன்சூர் அலிகான் நான் ஃப்ரெண்டு, சூப்பர்ப்பா, அப்போ ரைட், அப்போ வெயிட் பண்ணுங்க, படம் ரிலீஸ் ஆன அப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணும். மன்சூர் அலிகான் கூட நடிக்கிறது மேட்டர் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அதே ரோலே கூப்பிட்டுனே இருப்பாங்க, அதான் கஷ்டமா இருக்கும். நம்ம ரிஜெக்டும் பண்ண முடியாதா, ஏன்னா நமக்கு இதே நம்பிட்டு இருக்கோம், சினிமா நம்பிட்டு இருக்காதனால ரிஜெக்ட் பண்ணால் வெளியே என்ன போய் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் போவாங்க, அவங்க ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க, போகிற வாக்கில் போட்டு ஒரு பேரை போட்டு போயிடுவானுங்க. சரி, இதெல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணியிருக்கோம் இந்த படத்துல, வரட்டும், அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் பழைய சைக்கிளத்தை ஓட்ட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேனி மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வருது. என்ன ரீசனுக்காக வெயிட் பண்ணீங்க பாத்தீங்களா? இந்த வெயிட்டிங் ஒன்று கொடுக்கும் சினிமாவில். அதுதான் எப்போ நிறைய பெரிய கலைஞர்கள் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, வெயிட் பண்ணும், அதை வெயிட் பண்ணா அதுக்கு பின்னாடி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் முதல்ல அதை தான் சொல்லுவாங்க. நம்ம நண்பரே அதான் சொல்லுவாப்புல. உண்மையில இவரு சொன்னா அதை மேட்ரு. ஏன்னா எவ்வளவு இவங்களுக்கு இருக்க கான்டாக்டும் சரி, இவருக்கு இருக்க எக்ஸ்போஷர் நிறைய படம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். பட் சொன்னார் பார்த்தீங்களா மேட்ரு, சாய்ஸ் கரெக்டான ஒரு கதையை பிடிச்சிக்கணும், அது எனக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆகணும், என்ன அதை ஒழுங்காக கம்ஃபர்டபுளாக கொண்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு எல்லா ஆக்டருக்குமே. சரி, இப்போ நீங்கள் ரீல்ஸ் போட்டு டக்குன்னு ஒரு படத்தில் நீ வாங்கிடலாம் மேட்டர். ஏன்னா இன்னைக்கு அதானே ஆகிப்போச்சு, பிஸ்னஸாக ஆகிப்போச்சு இல்லை, பப்ளிசிட்டி. முன்னாடி வந்து சினிமாவில் வரவங்களை கூப்பிட்டு நம்ம கொண்டாடி இருப்போம், அதுவே பெரிய தப்பு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆள் நான். பட் இன்னைக்கு இருக்க அந்த ஷார்ட் டைம் ஃபெமிலிட்டி பாப்புலாரிட்டி வச்சு ஒரு ஷார்ட் ரன் போயிட்டு இருக்குல்ல, அதில் நான் போய் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கலாம். ஏன் இப்போ நான் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாசர் அண்ணன் பார்க்கலையா, பசுபதி அண்ணன் பார்க்கலையா, ஸோ ராதாரவி அண்ணன் பார்க்கலையா? அவர் இல்லாத ஒரு ஆக்டிங்க்கு ஒரு லெஜெண்டா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கேரக்டரும் பார்த்துட்டேன், ஹீரோவாக பார்த்துட்டேன், காமெடினா பார்த்துட்டேன், வில்லனா பார்த்துட்டேன், இன்னைக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான லெஜெண்ட்ஸ் த்ரூ த ஆக்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. வி ஹேவ் லைஃப், ஸோ வி கேன் வெயிட் சம்திங். நீங்க படிச்ச ஸ்கூல் அஃப்கோர்ஸ் பாலுமந்திரா சாரோட அவர் சொல்ல ஒரு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவரை பத்தி பேசுறப்ப எல்லாரும் ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா என்டர் ஃப்ரேம் ஷுட் டெல் த ஸ்டோரி. ஒரு கார்னர்ல ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் ஒரு கதை சொல்லணும், சப்ஜெக்ட் ஒரு கதை சொல்லணும். அங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் ராபர் படத்துல இந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா எந்த சீன்ல, அது என்ன மொமெண்ட்ல அது ஹெல்ப் ஆச்சு, ஏதாவது எனி இன்சிடென்ட்? ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வாவ், நைஸ். ஜாயின் பண்ணி வந்த 10 நாள்லாம் நடிப்புனா என்ன, நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு போல, இந்த மிரர் முன்னாடி போய் நடிக்க இதான் ஆக்டிங், அது கிடையாது. அதெல்லாம் வெளியே போய் கெட் அவுட் அப்படின்ட்டு.
நிறைய வந்து சில பேர்லாம் சொல்லுவோம் சார் நடிக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு நடிப்பு, இயல்பாரு அதான் நடிப்பு, என்ன இது பண்றியோ அதான் இயல்பாரு அப்படின்னு சொல்லி தான் ஒரு அதான் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். ஓகே, அதுவே ஒரு பெரிய நல்ல லெசன். ஆக்சுவலாக ஒரே ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் 6 மாதம் முடிகிற டைமில். ஒரு 8 மாதம் 6 மாதம் லைக் தட் 6 மாதம் முடிகிற டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். ஓகே, ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆக்டர் எல்லாம் உட்காந்துருக்குறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறோம். அவர் தான் டைரக்ஷன் பண்ண போகிறோம். ஷார்ட் ஃபிலிம் ஒரு 10 நிமிஷம் படம். எல்லா ஃபேஸையும் பார்த்தாரு, என்னை எந்திரினார். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சுன்னா அது நம்மளை கூப்பிட்றாரு. இந்த ஸ்கூல்லலாம் காலேஜில் நம்மளை கூப்பிட்டாலே பக்கு 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 அதுமாரி ஐயோ இதை மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி நீ நடி அப்படின்னாரு. ஓகே, எனக்கு ஓகே சார் அப்படின்னா நான் எடுக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு குறும்படம், 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி எடுக்கணும். நான் ஒரு படம் நான் பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் அங்கே ஆக்டிங் தனி, டைரக்ஷன் தனி. சொன்னீங்களே 12 ஆமாம் 12 அதுமாரி பண்ணியிருந்தாரு. இந்த பசங்களை வச்சு நீங்களாம் டைரக்ஷன் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த 10 நிமிஷம் டைம்னாரு. ஃபஸ்ட்டு நான் சாம்பிள் காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு படம் இது பண்ணார். ஓகே, கதை சொல்கிறாரு. சார் எனக்கு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனை சார் தம் அடிக்க தெரியாது சார். ஓகே, என்னடா சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆமாம் சார் அடித்ததில்லை அப்படின்னோடனே ஐயோ சரி சரி ஓகே இல்லை சார் கற்றுக்கிறேன், இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணார். ஓகே, அந்த நைட்டாக தூங்கலை. என்னடா அது எவ்வளோ பேர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தம்ம உண்மையில அடிக்க தெரில எனக்கு. ஒரு மேபி டைம் கொடுத்துருந்தா மேபி கற்றுருப்பேன், அடிக்க தெரியல. வேற ஒரு ஆட்டி தான் தூங்கல. என்னடா அதுவும் செலக்ட் பண்ணது வேற யார் நடிக்கிறான்னு கேட்டார் அவர். ஓகே, அவர் செலக்ட் பண்ணது என்ன. அப்புறம் நான் தம் அடிக்க தெரியாதனால வேற யாரோ கேட்குறப்ப 4-5 பேர் கை தூக்குனாங்க. அதில் ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கை தூக்குனா ஓகே ஹாப்பி. எனக்கு கிடைக்கல, என் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சுன்னு ஹாப்பி. இருந்தால் நைட்டு என்னடா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு இவர் ரஜினி சார் கமல் சார்லாம் வச்சு பண்ணியிருக்காரு, நம்மளை கூப்பிட்டுருக்காரு, தம் அடிக்காத ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண. அடுத்த ஒரு 4 நாள் தம் அடிக்க ட்ரை பண்ணேன். ஓகே, ஒரு வாரம் ஃபுல்லாக அடிக்க ட்ரை பண்ணி ஓரளவு லைட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன் பசங்களை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு 2-3 படம் பண்ணோம். அதில் பார்த்து நல்லா இருக்குன்னு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்துலேயே சார் ராபர் படத்துலேயே தம் அடிச்சு நான் மயக்கம் போட்டேன். கேளுங்க டைரக்டர் கேளுங்க. சத்யா இழும் பாரு, ரொம்ப உள்ள விட்டாலும் பாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வரல. அந்த சன்லைட் மறையிற நேரம் கரெக்டாக அந்த 6 மணிக்கு கரெக்டாக அந்த ஸ்மோக் வெளியே வரும். லைட்டாக ஒரு கேர்னாச்சு கட்டுனோடனே என்ன ஜூஸ் கொண்டு டம்முக்கே அப்படி சரக்கு அடிச்சேன். இல்ல இது இந்த ஸ்மோக்கிங் விஷயம் வந்து ஈவன் இங்கிலீஷ்ல பிகே பிளைண்டர்ஸ் முதற்கொண்டு இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் கண்டினியூஸா க்ளோஸ் ஷாட் மிட் ஷாட் வர்றப்போ அதுக்காக ஈகோ ஃப்ரெண்ட்லி சிகரெட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணி அதை ஆக்டர்ஸோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக அது ஒன்று பண்ணுவாங்க இல்லையா. ஈவன் சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு அது அடையாளமாகவே மாறி இருந்திருக்கு. ஒரு அஸ் அ டைரக்டரா ரைட்டப்ல இது எழுதுறீங்க, அந்த ஷார்ட் எக்ஸிகியூஷன் அப்போ அது எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட், அதை பத்தி சொல்லுங்க. ஸ்மோக்கிங் ஜோன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் இவங்க அடிக்க மாட்டாங்க, ஒரு அடிக்கிறவங்களை வச்சு அவ்வளவுதான். இருந்தாதான் ஆசை இருக்கானா அடுத்ததெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும் ஆசை வர வழி இல்லைன்னா சார். ஓகே, எடுக்கும் போதே சொல்லியாச்சு இந்த மாதிரியான இது இருக்கு, நீங்க வந்து அடிச்சு ஆகணும் அப்படிம்போம். அதே நேரத்தில் டைமும் இருக்காது. ஏன்னா அது நாங்கள் ஒரு டைம் போட்டிருப்போம். இந்த டைமுக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு 3 சீன்ஸ் இருக்குன்னா நாங்கள் ஒரு 4 சீன்ஸ் இருக்கும். அந்த 4 சீன்ஸ்லயும் தம் இருக்கும். ஸோ அது ஏன்னா அந்த கதைக்கு அது தேவைப்படுது. அந்த வாழ்வியல் இருக்கிற மக்கள் அதை பண்றாங்க. அது எதுக்காக அதை பண்றாங்கங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து அது இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த தேவை, அவரோட நம்ம சம்பாதிக்கிற இதை வந்து சில விஷயங்கள் வந்து தப்பா சம்பாதிக்கிறது வந்து போதைக்காக ஒரு இதுக்காக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. யாரோ நான் வந்து சொத்து வாங்கி வைக்கணும், இது வாங்கி வைக்கணும், அதுக்காக போய் யாருமே திருட கிடையாது. ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக தான், ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்க்காக தான் இது எல்லாமே நடக்கிறது. ஸோ டெம்பரரி ஹாப்பினஸ் என்னன்னா அவங்களுக்கான அந்த போதைகள் இதுதான். ஸோ அந்த போதை உலகம் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி எதுக்காக பண்றாங்கிறதையும் நம்ம காமிக்கணும். எனக்கும் தம் அடிக்கிறதுல உடன்பாடு கிடையாது, நானும் அதை அடிக்க மாட்டேன். பட் என்ன கதைக்கு அது தேவைப்படுறதுனால அந்த விஷயம் தேவை. அதே நேரத்தில் இவர் அடிக்க மாட்டாருங்கிறதுனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த சீன்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு 20-30 தம் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவரும் ஆயிட்டாரு. அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு லைட் போயிட்டு இருக்கு, அவரால் முடியல. நாங்கள் அவர் தம் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இந்த ஷாட்டுக்கு அது வேணும் இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த தம் அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு சீக்வன்ஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு ப்ரீ லீடா இருக்கு. இது வேணும் அப்படின்னா ஒண்ணு இல்லை என்னால முடியலங்க. லைட்டிங் வேற போய்கிட்டு இருக்கு. அந்த சன் இறங்கும் போது இது பண்ணி ஆகணும். இல்லை ப்ரோ ஒண்ணு மட்டும் நீங்க அடிங்க, கேமரா ரோல் இருக்கு, எவ்வளவு நேரம் அடிக்க முடியுமோ அடிங்க, நான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ன உடனே
கரெக்டா அடிச்சு முடிக்காரு. அவர் எப்ப கட் சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு போல. கட் பண்ணி நீங்க நம்ம போய் அங்க போய் 2 அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே அப்படியே புடிச்சிட்டாங்க அவரை. அந்த இடத்துல வில போயிட்டாரு. இது அந்த மாதிரியான ஒரு எனக்கு ஒரு சான்ஸ் வந்தது. நான் அடிக்க மாட்டேன்னு சொல்ல, எனக்கு பழக்கம் இல்லை, உண்மையிலே பழக்கம் இல்லை. நம்ம கிளப் சீனுக்கு ஹோட்டல்ல கேட்டாப்ல, ஆனா ஒரே ஒரு பஃப் போட்டு அடிப்பீங்களாண்ணா? டே எனக்கு பழக்கம் இல்லடா, எனக்கு அது அந்த ஒரு ஹேபிட் நான் கொண்டு வரான்னு பாக்க. ஆன் ஸ்கிரீன்லயே நான் சும்மா கூட ரம்மி அடிக்கிறதுக்கு வேணாம் பாண்டின்னு சொன்னேன். அப்படிங்களா, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கையில ஒரு கலர் கிளாஸ் கொடுத்துட்டான். கலர் கிளாஸ் வைன் மாதிரி ஒரு ஷாட்ல கத்திர ஷாட் பண்ணிருக்கோம். நல்ல வேலை தப்பு. ஏன்னா இப்ப இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்றதுக்கே பயமா இருக்கு. இப்ப இருக்க யங் டேரக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. நமக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா நம்ம ஒரு மாரல் வச்சுப்போம், எல்லாருக்குமே ஒரு மாரல் வச்சுப்போம்ல. ஸோ நம்ம இது பண்ணா எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி வச்சிருப்போமா, அந்த மாதிரி தான் தம்மு. இவங்க வந்து ஒத்துப்பாங்க. இதே மாதிரி ஒரு டேரக்டர் சீரியல் டேரக்டர் போய் மாட்டினேன். அடி சார் அடிடா நடிக்க வேண்டாம், டம் அடிக்க மாட்டேன் அப்படின்னா, சார் இல்லை சார் பழக்கம் அப்படின்னு. அப்புறம் அவரை ஏமாத்துற மாதிரி பேப்பர் சுருட்டி உள்ள அருகம்புள்ள சொருவி அடிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து. இப்படிலாம் பண்ணிருக்கேன். அது நடந்தது, அது ஒரு விஷயம் நடந்தது. பட் அவங்கள தப்பு சொல்லலை, ஏன்னா அந்த ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு இப்போ. ஏன்னா இந்த ஸ்நாச்சஸ் பாக்குறப்பெல்லாம் எனக்கு உங்க இதுல ஒரு ஆர்டிக்கலே படிச்சேன். இந்த படத்துல இவங்களோட குரூவல் இன்டென்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, சைக்கலாஜிக்கல் மித் என்னன்னா, இவங்களுக்கு பார்ட் 1ல ஐ மீன் மெட்ரோல இருக்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு இது பிடிக்கணும்னு சொல்லி ஒரு அண்ணன் அழுவாரு கட்டி பிடிச்சிட்டு. ஆனா அவர் இது ஏன் பிடிக்குதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பேக்ராப்ல விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் மேபி இதுல அதை பேசியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எதனால இந்த சைக்கலாஜிக்கலா இவங்க வந்து இப்படி மாறுறாங்க, இந்த 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 ஐடியேஷன் இருக்கு. அதுல பார்த்தப்போ இந்த ஸ்மக்லிங் ஐ மீன் இந்த ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிற விஷயத்த பேசிடுவேன். ஏன்னா இப்போ நிறைய நியூஸ் பேப்பர்ல நான் பாக்குறேன், எல்லா பக்கமும் தடுத்து போலீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா காலேஜ்ல எல்லாம் போய் போலீஸ் வந்து என்கொயரி எல்லாம் போய் பண்ணியிருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ரிசர்ச்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள். முக்காவாசி இந்த படம் உருவானது பாத்தீங்கன்னா எல்லாமே உண்மை கதை சம்பவம் தான். இந்த படத்துல நடந்த எல்லா திருட்டுகளுமே உண்மையா நடந்தது. உண்மையா நடந்த திருட்டுக்களை வந்து ஒவ்வொரு சீன்ஸா நாங்க வந்து அதை இந்த திரைக்கதைக்குள்ள எப்படி அடைக்க முடியும்னு பார்த்து அதை அப்படி அடைச்சதுதான். ஸோ இந்த உண்மையா நடந்த திருட்டு வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னு அதை பத்தி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி 95% வந்து போதை மட்டும்தான் அதோட மெயின் ஐடியாவா இருக்கு, மெயின் இதா இருக்கு. அது ஈஸியா சொல்லிடலாம். இப்ப நாங்க ஒரு படம் பண்ணிட்டு போகும்போது இந்த படம் வந்து ரொம்ப சென்சாருக்கு போறோம், எதுக்கு போறோம், இந்த படத்துல வந்து போதை பொருள் அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு, அதை வந்து காட்டாம இருக்க முடியாது. ஏன் காட்டாம இருக்க முடியாதுன்னா, ஒருத்தர் எதனால அதை தப்பு பண்றாங்கிறது அந்த தூண்டுதல் வந்து எதுன்னு காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து அது தெரியும். இப்போ வந்து செயின் அறுக்கிறோம், இப்போ மெட்ரோல ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, செயின் அறுக்கிற மாதிரி நீங்க படம் எடுக்கீங்க, அதனால உங்க படத்தை நாங்க பேன் பண்றோம். மெட்ரோ வந்து ஃபர்ஸ்ட் பேன் பண்ண படம், அது வந்து சென்சாரே வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டியில போய் எங்க சார் சண்டை போட்டு தான் அதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ இந்த படம் நாங்கள் எடுக்கும் போதும் சில இது வந்து அந்த படத்தை இவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சி ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் பண்ணோம். பட் அங்கே போகும்போதுமே அவங்க வந்து இல்லை, இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம், ஏன்னா இது இந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கு அது அப்படிங்காங்க. ஒரு விஷயம் எது கண் முன்னாடி நடக்குதோ நம்ம அதை தான் காட்டுறோம். அதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக தான் அந்த விஷயத்தை காமிக்கும். நீ இந்த தீயில வந்து கையை வச்சனா இது வந்து சுற்றுண்டா அப்படின்னு எதுக்கு சொல்றோம்னா, நீ வைக்காதங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். இல்ல நான் சொல்றங்கிறதுக்காக நீ வச்சு பார்த்த அப்படின்னா, நீ பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து அது படமா எடுத்து காமிக்கும். அதை வந்து மக்கள் வந்து 2 விதமான மக்களும் இருக்காங்கல்ல இங்க, எதை எப்படி எடுத்துக்கணுங்கிற கன்சியூம் பண்ற விதமாகவும். ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி 95% போதை தான் இருக்கு. எல்லாமே அந்த ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் தான். அந்த டைமுக்கு என்ன தேவை, ஒரு வீட்டில் ஒரு பையன் என்ன பண்றான்னா, ஒரு காசு கேட்கான், கொடுக்கலன்னா உடனே அவனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று அவன் அங்கே திருடுறான், இல்லைன்னா வெளியில போய் அவன் திருடுறான். அந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி எக்ஸ்ட்ரீமா போறாங்க, என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவையே அடிச்சுட்டு அந்த மாதிரியான இதுகளும் நிறைய நடக்குது. அதாவது போதை தான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாவே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இந்த டீடைலிங் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் நான் சொல்லனா, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்க வெளியே கொண்டு வந்தது நைஸ், நல்ல விஷயம். அதை இன்னும் நானும் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அதர் கேரக்டர்ஸ் படத்துல பாக்குறப்ப தீபாக்கா இருந்தாங்க எமோஷன். ஏன்னா அதுல அம்மா வந்து ஒரு விஷயம் அவ்வளவு இமோஷனலா இருக்கும். தீபாக்கா வந்தாவே அங்க வேற ஒரு கதை ஒன்று, ஒரு கதைக்களம் ஸ்ட்ராங்கா வீட்டில் இருக்கிற ஃபேமிலி இமோஷன் கனெக்ட் இருக்கும். அவங்களோட கேரக்டர் என்னவா இருக்க போது, இதை தாண்டி வேற ஸ்பெஷல் கேரக்டர் யாரும் இருக்காங்களா படத்துல? தீபாமா வந்து இந்த படத்துல வந்து சத்யா ப்ரோவுக்கு வந்து கதை நாயகன் வந்து சத்யா ப்ரோ, அவங்களுக்கு வந்து அம்மா கேரக்டரா பண்ணியிருக்காங்க. அவங்களுமே நல்ல, அதாவது அம்மா கேரக்டர் எப்படின்னா, இங்க நம்ம எல்லாருமே வந்து மகன் வந்து வேலைக்கு போயிடுறான், அவன் வந்து சம்பாரிச்சு கொடுக்கான், ஆனா அந்த சம்பாத்தியம் வந்து எப்படி சம்பாதிக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தவரை நம்ம பையன் வந்து நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல
தன் பையன் வந்து தப்பானவனா இல்லையான்னு அது தெரிய வரும்போது அவங்களோட ஒரு நேர்மையாவே ஒரு எல்லார் அம்மாவுமே அப்படிதான் தான் குழந்தைய வந்து நேர்மையா தான் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு உண்மை தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ஷன் ஆகுறாங்க, என்ன மாதிரியான எதிர்குறிகள் இதாகுது அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப கச்சிதமா பண்ணியிருக்காங்க. வேற படத்துல முக்கியமா ஜெயபிரகாஷ் சார் அவரோட அழகான ஒரு வாழ்க்கை, அதுல வந்து ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவரோட கனவுகள் எல்லாம் கலைஞ்சிருது. அந்த கலைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த லைஃப் ஒண்ணுமே இல்லையடா அப்படின்னு பார்க்கும்போது தான் கண்ணு முன்னாடி தன் கனவுகள் கலைஞ்சதுக்கான காரணமானவன ஒருத்தனை பார்க்கும்போது நம்மளால என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற, ஏன்னா அவர் வந்து ஒரு வயசானவர், அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற போது இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும், என் கனவை கலைச்சவனுக்கு நான் ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிற அந்த கண்ணோட்டத்துல அவரோட ஒரு இதுக்கு இன்னொன்னு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா ராஜாராணி ஸ்டீல் பாண்டியன் சார் அப்படிம்பாங்க, அவர் நடிச்சிருக்காங்க. வேற சென்ட்ராயன் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அவரோட சென்ட்ராயன் சாரோட கண்ணோட்டத்துல கதைகள் போகும். டேனி ப்ரோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் இந்த படத்தோட மெயின் பில்லர், இன்னொரு பில்லர். டேனி ப்ரோ வந்து எப்படி சொல்லணும்னா, நாங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு இது பண்ணிட்டோம். ஓகே நம்ம வந்து இது வந்து ஒரு ஷார்ட் டைம்ல பண்ணோம், அதே டைம்ல நமக்கு கன்வீனியன்ட்டா ப்ரீ ஒர்க் நிறைய பண்ண வேண்டியது இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஷூட்ல போய் வந்து டைம் இது பண்ண முடியாது, டேக்ஸாகவும் இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும். ஸோ நாங்கள் எல்லாமே ப்ரீ ஒர்க்காகவே ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிட்டோம். இதை வந்து இவ்வளவுதான் மீட்ரு, இவ்வளவுதான் இது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்டே லாக் பண்ணிட்டு அது எல்லாமே ப்ரீ ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு அங்கே போக ஈஸி ஆயிட்டு. இந்த ப்ரீ ஒர்க் பண்றதுக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே அந்த கோஆர்டினேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே எங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் பண்ணாங்க, அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால இது கரெக்டா ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எல்லா செலவையும் கண்ட்ரோல் பண்றது தான் ஒரு டேரக்டரோட பெரிய ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு கிளியரா பண்றீங்க, கிரேட். இன்னும் நிறைய படங்கள் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட இருந்து வரதுக்கு. ராபர் கண்டிப்பா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சமூக சீர்திருத்தங்களுக்கான ஒரு படமா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் சினிமா லைஃப் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் மாத்தி கொடுக்கும். உங்க லைஃப்ல இந்த கேள்வியோட இந்த கான்வர்சேஷன் முடிக்கலாம். உங்க லைஃப்ல ஒய் யூ சூஸ் சினிமா, ஏன் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சத்யா. ஆக்சுவலாக நான் சினிமாவில் இருக்க காரணம் என் பிரதர் அண்ணன் தான். ஆக்சுவலாக வந்து நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்ட்டு தான் நான் படித்தது. ஓகே. அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க தஞ்சாவூரில். சரி நான் வேலைக்கு போகலாம், நம்மள பிஸ்னஸ் செட் ஆகாது, சரி வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுது. அப்புறமேட்டு எங்கள் அண்ணனுக்குள்ள இந்த தாக்கம் தான் என்ன வந்து ஒரு ஆக்டரா கன்சியூம் பண்ண வச்சிருக்கு. ஆமாம், ரொம்ப சப்போர்ட்டாக இப்போ வரைக்கும். இப்போ மெட்ரோவில் எப்படி அதே லைஃப் தான், திருட மாட்டேன் ஆனால் சாதிப்பேன். எங்கள் அப்பா அம்மா வந்து நான் எது சொன்னாலும் கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாகவே பேசிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான். இப்போ எப்படி அதில் வந்து பைக் கேட்பேன், அவன் வந்து அதுக்குள்ளே என்ன பைக்கு அப்படிமா, அதே மாதிரி தான் எங்கள் அப்பா, அதுக்குள்ளே என்ன உனக்கு, அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும். எங்கள் அம்மா கூட கன்வின்ஸ் பண்ணி எங்கள் அப்பா கன்வின்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி. ஆனால் எங்கள் அண்ணன் இப்படி நம்ம உடுகுமான வாங்கி தரமா அப்படின்னு சொல்லி அந்த சீரிஸ் மெட்ரோவில் சொல்கிற மாதிரி தான் கண்ணை உடுகுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து என்னை வந்து உள்ள இது பண்ணி வச்சது அவர் தான். இன்னைக்கு வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது பிரதர். ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணி. பிரதர் பேரே சொல்லாமே, ஜெய் கார்த்திக். ஜெய் கார்த்திக் உங்க தம்பி இப்போ அடுத்து ராபர்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோவா என்ட்ரி ஆறாரு. என்ன வந்து இப்போ நான் வந்து என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறது அவர் தான். சூப்பர்ல, அந்த மாதிரி ஒரு ஆட்களை சம்பாரிச்சு வைக்கணும். கண்டிப்பா. இப்போ எப்படி தனுஷ் சாருக்கு வந்து செல்வராகவன் சார், ஜெயம் ரவி சாருக்கு அவன் எல்லாம் அது மாதிரி தான், எல்லாம் அது மாதிரி வரும்னு ஆசை பார்க்கலாம். ஓகே. டேனியோட லைஃப்ல நடந்த ஒரு சினிமா மேஜிக் அது என்ன? இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரால. ஃபர்ஸ்ட் டைமா என்னுடைய போஸ்டர் வந்து நான் போஸ்டரில் நானும் சேதனை மட்டும் தான் இருப்பேன். சேதனை தூக்கின்னு உட்காந்த மாதிரி இருக்கும், அப்புறம் சேதனை இடுப்பில் உட்காந்துருப்பார். இந்த 2 போஸ்ட் வந்து அந்த டைமில் எல்லா இடத்தையும் விட்டிருக்காங்க, நான் கவனிக்கல. அப்போ நான் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி, டேய் நீ என்ன சினிமா நடிச்சா இப்போ சீக்கிரத்தில் இந்த சமீபத்தில் நடிச்சா அப்படின்னாரா. இவருக்கு எப்படி தெரியும், நம்ம அவ்வளோ பெருசாக சாரி இல்லைன்ட்டு. இல்லை டே சொல்லுங்கள் என்ன விஷயம், நான் வேலையாக இருக்கேன் அப்படி. டேய் உன்ன மாதிரி ஒரு பையன் போஸ்டரில் பார்த்தேன்டா அப்படின்னு. எங்கள் மதுராந்தகம் என்ன மாதிரி ஒரு பையனா இருங்க வைங்கன்னு வச்சுட்டேன் போனேன். அப்போ ஓடி போய் நான் அப்போ ஒர்க் பண்ணது நியூஸ் சேனல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். நியூஸ் பேப்பர் பழகமே இல்லை. ஓடி போய் கூட இப்போ இங்கிலீஷ் பேப்பர் இருந்தது, டக்குன்னு தெரியும் பார்த்தா இவ்வளோ பெரிய போஸ்டர். நான் பல்ப் வச்சிருக்கேன், நானும் சேர்ந்து பல்ப் வச்சிருக்கேன் போஸ்டர். என்ன ஆச்சரியம், ஆஃபீஸில் எல்லாம் கேட்குறேன், டே என்னடா சினிமா விஷயம் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னும் போது ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து வந்து ஸ்டேஜ் ஏறணும் ரொம்ப ஆசை. ஸ்டேஜ் ஏற்றிக்க மாட்டாங்க, நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஸ்டேஜில் ஏற்ற மாட்டாங்க, தட்டி விட்டுருவாங்க. இந்த பசங்க டான்ஸ் ஆகலாம் வேடிக்கை பார்ப்போம், போயிட்டு பசங்க பிளேலாம் பண்ணுவோம், வேடிக்கை பார்த்துன்னே இருப்பேன். எப்படியாவது ஸ்டேஜ் ஏறணுன்றது தான் ஒரு ஆசையாக வச்சிருந்தோம். அப்படி இருந்த எனக்கு அடுத்த ஒரு 7-8வது வருஷத்தில் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ வந்துருக்கணும் ரொம்ப ஆச்சரியம், ஆசை. இதனால கனவு ஒரு ஆசையாக அந்த ஒரு விஷயம் நிறைவேறப்போ என்ன விஷயம் அது தேவையாக மாறிடுச்சு. எனக்கு சினிமா வந்து எனக்கு தேவையா நீட் ஆயிடுச்சு. எனக்கு தேவை, இது ஏன் உண்மை, இது எனக்கு தேவை, ஆசைப்பட்ட விஷயம் நடக்குது, எனக்கு தேவை, ஆசை வந்து அப்படியே தேவையாக மாறிடுச்சு.
அந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரோட போஸ்ட் இன்னும் நான் வச்சிருக்கேன் வீட்டில், போஸ்டர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அது மேஜிக்கா இல்லை ஃப்ளூக்கா நடந்ததா என்னன்னே தெரியல. அந்த படமும் டப்பரா இன்னொரும் டக்கரா நம்ம பேசின்னு இருக்காங்க. அந்த மூமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தது ஒன்லி பிகாஸ் ஆஃப் சினிமா தான். இது நிறைய பேர் பார்க்குறாங்க சொல்கிறாங்களே தவிர்த்து, என் அப்பா பார்த்த லாஸ்ட் படம் தான், நான் நடித்து என்னை பார்த்த லாஸ்ட் படம் தான். ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கின ஒரு 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 ஆசையான ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அதை விட்டே கொடுக்கல. அது சினிமா தான் எனக்கு கொடுத்துச்சு. அதனாலே பிடிச்சிக்கணும்னு வீம்பா பிடிச்சின்னு இருக்கேன். நடுவில் கூட ஒரு பிரேக் எடுத்தேன். ஒரு சில நான் போய் படிக்க தான் போயிருந்தேன், தியேட்டருக்காக படிக்க வெளியூர் போயிட்டேன். பட் அப்பயும் நான் விடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். யாரும் என்ன சொல்லியும் போட்டோம் 100 பேருக்கு சாப்பாடு போகிற ப்ரொடக்ஷன்ஸ் எனக்கும் சாப்பாடு போடும் அப்படின்ற நம்பிக்கை தான். ஸோ அதை வச்சு இது ஒரு ஹோப்பாக வச்சு தான் இன்றைக்கி சினிமாவில் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். எகெயின் ப்ராசஸ் தியேட்டர் பிளே அந்த ப்ரோக்ரஸ் எதனால? அது ஒரு ஆக்டருக்கு ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் ஆவா, இல்லை நீங்கள் சொன்னீங்களே இந்த பிரேக் பாயிண்ட், அந்த பிரேக்குக்காக எடுத்ததா, என்ன ரீசனுக்காக? நான் ஸ்கூலில் நிறைவேற ஆசையை வந்து எனக்கு மேடையை ஃபஸ்ட்டு கொடுத்தது கூத்துப்பட்டை முத்துசாமி சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போன. அப்போலாம் ஸ்டேஜெல்லாம் பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணுவோம்ல, அதுதான் ஆரம்பிச்சு கொடுத்தது. இதெல்லாம் வேடிக்கை மட்டுமே பார்த்தோமே. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நிற்கிறோம், நம்ம கீழே நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு 100 பேர் உட்காராங்கன்ற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அங்கே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் லோயலா காலேஜ் போய் சேர்ந்தேன், விஸ்காம் வேறு. ஸோ அங்கே லோயலா தியேட்டர் சொசைட்டியில் சேர்ந்து ஒரு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணேன். தியேட்டரில் ஒரு பேஷன் இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ திருப்பி ரீசெண்டாக யூஎஸ் போயிருந்தோம். அங்கே வந்து சிகாகோவில் ஒரு 300 பேர் வச்சுட்டு தமிழ் ஃபோக் ஆர்ட் பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு போயிட்டு எல்லாம் நம்ம தமிழ் ஆட்களை வச்சு அங்கே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம். தமிழ் ஃபோக் ஆர்ட் சொல்லிட்டு ஒரு ப்ளே ஒன் பண்ணி தெருக்கூத்து தான் அங்கே போய் பண்ணி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கணும். அங்கே நான் போய் படித்தது வந்து லீஸ்ட் ஆஸ்பெக்ட் தியேட்டர் அண்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு தியேட்டரை பற்றி ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா, நடிக்கணும் ஆசை மட்டும் வச்சிருக்காம அதுக்கான ஒரு பயிற்சி என்னைக்கும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும்ல. நம்ம எக்யூப்டாக இருக்கணும்ல எப்பயுமே. சும்மா ஆசை டாக்டர் ஆகணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதிகபட்சம் என் டாக்டர் அறிவுலாம் வந்து பேராசெட்டமல், அமாக்சிசிலின், அவ்வளோதான். அதை தாண்டி ஒரு ப்ராக்ரஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு படிக்கணும், அதுக்கு டெடிகேஷனாக இருக்கணும், ஃபுல் டைம் அதிலே இருக்கணுன்ற போது நான் சூஸ் பண்ணது என்னுடைய ஆசை. நான் சூஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் சஸ்டைனாக இருக்கணும், அதில் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் தியேட்டர் ப்ராக்ரஸ் போய்ட்டு நம்ம தியேட்டர் ஸ்டுடியோவும் இப்போ பசங்க வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ஓடிட்டு இருக்கும். பட் சினிமா வந்து விடாப்படியாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது ஒரே காரணம் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் இட். ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற அந்த டைரக்டரோட வாயிலிருந்து வர அந்த ஆக்ஷன், அந்த போதை இருக்கு, க்ளோஸ் டு தி ஹார்ட்டான விஷயமா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. அந்த சொன்ன மொமெண்ட் எப்படி இருந்தது? எப்போதுமே எங்க டைரக்டர் பின்னாடி நான் நின்று எங்க டைரக்டர் கட்டு ஆக்ஷன் சொல்லிட்டு இருப்பாரு. நாங்கள் இது பண்ணுவோம். என்னதான் நம்ம வந்து செகண்ட் கேமரா கோடியில் வந்து நாங்கள் செகண்ட் கேமரா செகண்ட் யூனிட்ல வந்து ஒர்க் பண்ணுவோம். அது வந்து நமக்கு அவ்வளோ ஏதாவது தெரில. இந்த படத்துல எங்க டைரக்டர் பின்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்திருக்காரு எங்க டைரக்டர், ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னடா அந்த கட்டு ஆக்ஷன் சொல்லலாமா வேண்டாமா, ஏன்னா எங்க பாஸ் இருக்காரு, எனக்கு பயம் இருக்கு, என்னால உட்கார கூட இல்லை நான் மானிட்டர் முன்னாடி. எங்க சார் ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு மரியாதை அண்ட் பயம் எல்லாமே வந்துடுச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே ஷூட் நாங்கள் லைவா தான், எந்த படம் முழுக்க லைவான ஒரு இதில் தான் பண்றோம். நான் வந்து உட்காரதுக்கு தயங்கிட்டு இருக்கேன். அவர் வந்து டே உட்கார ஸ்டார்ட் பண்றா அப்படின்ட்டு அவர் உட்கார வச்சுட்டு சொல்றா அப்படிங்காரு. என்னால சொல்ல முடியல. நான் ஃபர்ஸ்ட் இது மெயின் ரோடு ஒரு ஹைவேல எடுத்துட்டு இருக்கோம், சொல்ல முடியல. டே சொல்றா அப்படின்ன உடனே அவர் சொன்ன உடனே நான் ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டேன். அந்த சீக்வன்ஸ் முடிச்சிட்டோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா அந்த பதட்டத்தை சொல்லி முடிச்சிட்டோம். அந்த ஷார்ட் முடிஞ்சு கட் போயிட்டு அடுத்த ஷார்ட் கேமரா சேஞ்ச் பண்றோம், ஆங்கிள் சேஞ்ச் பண்றோம். என்னால உட்காந்துட்டு இது நம்ம தான் சொன்னோமா, இவ்வளவு விஷயம் நடந்துச்சா, நம்ம பண்ணி தான் நடந்துச்சா, ஏன்னா ஒரு பெரிய செட்டப், ஃபர்ஸ்ட் செட்டப்பு, அது மறக்க முடியல. அது வந்து எல்லாரும் முன்னாடி கண்ணீர் வராதுல, அதனால அது வரல அன்னைக்கு. அது அவ்வளவு பிஸி இதுல அது வரல. அது ஒரு கண்ணீர் வந்ததுக்கு சமமான ஒரு இதாக தான் இருந்துச்சு. அது ஒரு எங்க சார் முன்னாடி நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு குரு முன்னாடி வந்து ஒரு ஆக்ஷன் சொல்றது வந்து அது எனக்கு அது அன்னைக்கு ஒரு பாக்கியமாகவும் இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து மெட்ரோ மகேஷ் அப்படிங்கிறவங்க ஸ்டண்ட் டைரக்டர். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஸ்டண்ட் பண்ணும்போது அந்த சீனுக்குன்னு ஒரு கேரக்டர் நாங்கள் செட் பண்ணும்போது அப்போமே வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி பறக்கிறதுலாம் இருக்குமா, அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னோடனே அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்னன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இந்த யோகா அந்த மாதிரியான இதுகள் பண்றதுனால அவங்க பாடி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் ஃபீமேல் கேரக்டர் அந்த பறக்கிறவங்க அக்ஷிதாங்கிற அவங்களோட பேரு. நாங்கள் ஆடிஷன்ஸ் மாதிரி எல்லாமே எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஆடிஷன் மாதிரி எடுத்தோம். இந்த மாதிரி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்மா, இந்த மாதிரி இது லைவா பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அங்கே போயிட்டு என்னதான் இருந்தாலும் மாஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் மெயின் ரோட்ல வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். மெயின் ரோடு, அந்த ரோட்ல வண்டிகள்லாம் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எல்லாரும் லைவ் லொகேஷன் தான், எதுவுமே அதில் செட்டு கிட்ட அப்படிலாம் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு ஷாட் எடுக்கும்போது 2 சைடு நம்ம டைரக்ஷன் டீம்ல அங்கே இங்கே பிளாக் பண்ணிப்பாங்க. ஒரு ஷாட் எடுத்து முடிச்சோன்னா இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து அப்போ மாஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நம்ம வந்து டூப்பு பேய்க்கலாம், நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னும்.
எங்களுக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளவு பாதுகாப்பு இருந்து அவங்க பண்ணும்போதே சில இது நடந்துருது, ஏதாவது ஒரு தவறுதலா ஏதாவது ஒரு மிஸ்டேக்ல நடந்துருது. இது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கும்போது இன்னொன்னு டைம் ஆகிக்கிட்டு இருக்கு எங்களுக்கு. நம்ம ரிட்டன் இவங்களுக்கு போயிட்டு இவங்க டூப்பு போட்டோம்னா நம்ம டூப்பு போட்டு எடுத்துட்டு ரிட்டன் அதை மேட்ச் பண்றதுக்கு இவங்களுக்கு க்ளோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளவு டைம் இல்லை. நான் மாஸ்டர்கிட்ட போய் சொல்றேன், அவங்ககிட்ட கேட்டேன், மேம் நீங்க பண்ணுவீங்களா? ஏன்னா அவங்க வந்து இப்போ ஸ்டண்ட் இதுல பண்ணி காமிச்சாங்க, அவங்க அசிஸ்டன்ட் பண்ணி காமிச்சாங்க. பட் அவங்க வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து இல்லை நான் பண்றேன் அவ்வளவு ரிஸ்க். ஏன்னா அங்க இருந்து பறக்கணும், ஒரு 30 அடி இதுல மேல பறந்து அதுல வந்து கீழே விடணும். அது எல்லாமே அவங்க வந்து லைவா பண்ணாங்க. இதுல என்ன கொடுப்போம்னா ஹீரோ முக்கியமான மேட்டர் மரண்டாப்ல கிளைமேக்ஸ் ஒரு சரியான ஸ்டண்ட் ஒன்று இருக்குங்க. அதுல ரியலா நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களாம் தள்ளி விட்டாங்க. அதான் சொன்ன பிரதர் அது அட்ட பாக்ஸ்ல ஊந்துமே நம்ம தானே அப்படின்னு கேட்கறேன். இல்லங்க நம்மளுங்க யோ நம்ம நம்ம நியம் வந்துட்டு ஒரு அது சீன்ல ஒரு மேட்டர் கிளைமேக்ஸ் சீன் ட்ரெய்லர்ல வந்திருக்கும். ஒரு செவுரை உடைச்சிட்டு கீழே வந்தது, கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஹைட்ல இருக்கிற செவுரு. இவங்க லைவாவே தான் பண்ணாங்க. அந்த தள்ளி விட்டு கட்டிட்டு எல்லாம் ரோப்லாம் கட்டிட்டாங்க. பட் இருந்து நாங்க நினைச்சோம் பெட்ல தான் ஜாலியா இருக்கும். பார்த்தா ஃபுல் அட்ட பாக்ஸ் ஒலி வெளியே சொன்னா மிதிப்பாங்கன்ட்டு கம்னா ஓகே ஓகே அப்படின்ட்டு செகண்ட் இன்னொரு டேக் வந்து அவங்க பண்ணாங்க. ஸ்டன் டீம் வந்து திருப்பி ரீஅசெம்பிள் பண்ணிட்டு டக்குனு இந்த பிரேக் ஷாட்லாம் எடுத்தாங்க. பட் ரோப்பு கட்டி தள்ளினது உண்மைதான். அதான் சொன்னேன் ப்ரோ மறந்துட்டு சாரிங்க மறந்துட்டேங்க. இந்த படம் வர்றதுக்கு நீங்கெல்லாம் ஒரு உழைப்பு கொடுத்துருங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்களோ அஸ் ஆடியன்ஸா ஆங்கரா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். காரணம் என்னன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா இந்த சேர்ல இருந்து போனவங்க இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. ஆனா அந்த உழைப்பு வந்து ரொம்ப பெருசா நான் பாக்குறேன். ப்ரொடியூசர் கவிதா, இந்த படத்துக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அஸ் டைரக்டரா ஹவு ஹாப்பி யூ ஆர், அந்த விஷயத்த சொல்லுங்க. இல்ல ஒரு படம் என்னை பொறுத்தவரை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிட்டு கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து மக்களோட அது வந்து பெரிய டாஸ்கா இருக்கு. அது இந்த மாதிரியான சின்ன படங்கள் வந்து அது கரெக்டாக கொண்டு போய் சேர்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிவ்யூஸ் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா இதாகுது. பட் படம் ஒரு முன்னோட்டத்துக்கும் இதுக்கும் முன்னாடி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது வந்து ரொம்ப. இப்போ கவிதாக்கா வந்து ஆல்ரெடி இந்த இதுல அவங்க சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லை. ஸோ அதனால சொல்றேன், அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நாங்க இப்போ வந்து எல்லாமே எங்களோட இது வந்து ரீச்சஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், பப்ளிசிட்டி பண்ணதுக்கு எல்லாமே அவங்க வந்து ரொம்ப உதவியா இருக்காங்க. ரொம்ப அவங்களோட படம் அவங்க தான் பண்ணி ஆகணும், அது வேற விஷயம். இருந்தாலும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அது மற்ற படங்களோட இதுன்னா கஷ்டப்பட்டுருக்கணும் போல, எங்க இது கொஞ்சம் பாருங்க, இந்த நியூஸஸ் பாருங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் வரல, எல்லாமே அவங்க ஈஸியா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பண்ணும்போதே வந்து எங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தரவுகள் தேவைப்பட்டது. தரவுகள் தேவைப்படும் போது நம்ம என்னதான் நம்ம நெட்ல பார்த்தாலும் ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு இது வேற வேற மாதிரியான இதுகள் இருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட கேட்கும்போது ரைட் அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லா தரவுகளுமே முன்னாடியே கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்டாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இதாயிடுச்சு. ப்ரொடியூசரா சொல்ல வேண்டாம், இப்போ நல்ல ஒரு இது விளம்பரத்துக்கு வந்து சொல்ல வேண்டாம், அது நல்ல ரீச் எங்களுக்கு இருக்கு அவங்க மூலியமா. நீ காலை மீட் பண்ண சொன்னேன் மேம், நீங்க சொல்ற இன்ட்ரோ வந்து நிறைய பேர் வந்து கட் பண்ணிட்டு பண்றாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கவே இல்லை மேம். பெரிய ஹீரோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க அழகா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, அதை ஃபுல்லா சொல்ல விட்டு வந்தாதான் அவங்களுக்கான மரியாதையும் இருக்கும். அது காமெடி டென்ஷன் நிறைய இடத்துல கட் பண்ணுவாங்க, அப்புறம் டென்ஷன் வந்து அப்படியே நிற்கிறது. நீங்க சொல்றது சொல்லுங்க மேம். இந்த வேர்ட்ஸ்லாம் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும் அதோட எந்த அளவுக்கு ஒரு வேர்த்துன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இப்போ நமக்கு இத்தனை நாளா தொடர்பா இருந்தவங்க இன்னைக்கு ப்ரொடியூசரா மாறி இருக்காங்கல்ல, நாளைக்கோ இல்லை படம் ரிலீஸ் ஆன மறுநாளே நம்ம ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி மாதிரி அவங்க மாறணும். அடுத்து 2-3 படத்துல போய் வாய்ப்பு வாங்கிடணும் ஆட முடிவோட தான் இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து அவங்க பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்ட கொடுக்கும் போது வேல்யூ தெரியுது, ஒரு ப்ரொடக்ஷனோட வேல்யூவும் தெரியுது, சினிமாவும் நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு சினிமாவை வர்த்தகம் பண்றதுக்கும் சரி, அதுக்கு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குமான ஒரு சுலபமான ஒரு வழியா இருக்கு அவங்க கிட்ட கொண்டு போறது. ஒரு வரியில அவங்க உங்க லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சன் அதை மட்டும் சொல்லிடுங்க. ஸ்கூல்ல கையை பிடிச்சி கூட்டிட்டு போனது, சினிமா கூட்டிட்டு வந்துருது அக்கா தான். டீச்சர்யா கவிதா டீச்சர். ஆமா கவிதா டீச்சர். ஓகே, அதனால இவங்கெல்லாம் சொல்லலாம், இவங்களே இப்பதான் போல எனக்கு குழந்தையில இருந்தே பழக்கங்க. ஆமா அவங்க பண்ணிதான் ஆகணும். இதாக ஹீரோ. நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்க. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பத்திரிகை துறையில இருந்து ஒரு ப்ரொடியூசர் உருவாகுறாங்க அப்படிங்கிறப்ப நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்புலையும் அவங்க இருக்காங்க. அதே சமயம் மார்ச்
14th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு நல்ல படத்தை, நல்ல உழைப்பை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. அதுக்கு விகடன் சார்பா நாங்களும் இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ராபர்ட் டைரக்டர் டெபியூட்டண்டா இருந்தாலும் இன்னைக்கு படம் எஸ்.எம். பாண்டியோட படம். அடுத்தடுத்து நிறைய படங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆடியன்ஸ். அதுக்கு நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு சொல்லி விகடன் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.